அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ ஒர்க் அண்ட் பர்சனலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் நான் தொடர்ந்து போடுறேன், ஏன்னா அது எல்லாமே ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசியல் நிகழ்வுகள் இப்போ தொடர்ந்து போயிட்டுருக்கு. நீங்கள் அது எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பீரியட்லேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸை பார்த்த அளவு மக்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தோட லைவ் செஷனை பார்க்குறாங்க. இது ஒரு வகையில் நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் இந்த டெக்னிக்கலான லா சிஸ்டத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. அசம்பிளி அப்படின்றது ஜஸ்ட் நம்ம பேசுகிற ஒரு இடம் அப்படின்றது கிடையாது. நிறைய விதிகள் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு சிஸ்டத்தை அது கொண்டு வருது. ஸோ அது எல்லாமே மக்கள் பார்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு ஈடுபாடை கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல வகையில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் காரணம். அவரால் தான் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய லைவ் கவுண்ட் ஆனது அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இது எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். நம்மளுடைய பைபோல் சர்வே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி டிஎம் பண்ணுறீங்க. அது பண்ணிட்டு தான் இருக்கோம். அது டைம் வரும்போது நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு அதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவையே நான் மேக் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் எந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பாக நடந்துச்சோ அதை விட அதிக விறுவிறுப்போட தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் அதுக்கான கால அவகாசம் இல்லை அப்படின்றதுனால நான் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் இங்கே கோட் பண்ண விருப்பப்படுறேன். தமிழ்நாடு எலெக்ஷன் ஒரு பெரிய எலெக்ஷனாக பார்க்கப்பட்டது. நிறைய சட்டமன்ற தொகுதிகளினுடைய டேட்டாவை நான் தனித்தனியாக போட்டிருந்தேன். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க டிவிகே சார்பாக. நம்ம பொது தேர்தலை சொல்கிறேன், சட்டமன்ற தேர்தல் 2026. அப்போது வடக்கு மண்டலம் போட்டிருப்பேன், டெல்டாவில் கொஞ்சம் போட்டிருப்பேன், மேற்கு கொஞ்சம் போட்டிருப்பேன், தெற்கு நான் டோட்டலாக விட்டுட்டேன். ஏன்னா டைம் இல்லை, அடுத்தடுத்த ரவுண்டு போகணுமேன்னு சொல்கிறதுனால அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை என்னால் தர முடியல. அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்பவும் இருக்குது. இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்ட வேலையை ஃபுல்லாக பண்ணணும், முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ சட்டமன்ற இடைத்தேர்தல் கரூராக இருக்கட்டும், விராலிமலை, இந்த மதுராந்தகம், இந்த மாதிரி 6 இருக்கு இல்லையா, இந்த இடைத்தேர்தல்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் கிளாரிட்டி கிடைக்கல. ஏன்னா கோர்ட்ல அதுக்கு ஸ்டே ஆர்டர் விழுந்திருக்கு. அந்த ஸ்டேவை எடுக்கிற வரைக்கும் தேர்தல் ஆணையம் அது சம்பந்தமான எந்த முடிவுகளையும் எடுக்காது. ஏன்னா கரூருக்கு முன்னாடியே ஒரு பை எலெக்ஷன் நார்த் இந்தியாவில் நடந்துச்சு. ஆனால் அது கரூருக்கு முன்னாடியே நடக்க வேண்டிய எலெக்ஷன் கிடையாது. அது நம்ம கூட சேர்ந்து வர வேண்டியது. பட் அவங்களுக்கு முன்னாடி நடத்திட்டு இருக்கும்போது இங்கே ஸ்டே விழுந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது. ஆனால் இது லா சிஸ்டத்தில் நம்ம கண்டிப்பாக உபயோக பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா அது இருக்கு. ஸோ ஸ்டே எடுக்கிற வரைக்கும் அந்த தேர்தல்கள் எப்போ நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லை. இருந்தாலும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து ரவுண்ட் சர்வேஸ், டிஸ்ட்ரிக்ட் சர்வேஸ் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் இதுக்கான டைம் அண்டு எப்படி இதை பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறாங்க. ஒரு முறையும் என்னால் எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு கொடுக்க முடியல. அண்ட் எனக்கு விருப்பமும் இல்லை. என்னோட பழைய வீடியோஸை பாருங்கள், அதில் மோர் தென் 10 வீடியோஸ்க்கு மேலே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். எப்படி இந்த சர்வேஸை பண்ணுறேன், எப்படி இதுக்கு ஃபண்டிங் கிடைக்குது, அண்ட் எந்த மாதிரி இதை நான் அலைன் பண்ணி பர்சன்டேஜஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்றத டீட்டெயில்டாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னொன்று, ஒரு அரசியல் அண்ட் இந்த சர்வே, இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வரோம் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், ஏஜ் முக்கியமாக. அதுதான் இப்போ என் மேலே வைக்கிற பெரிய கிரிட்டிசிசம் என்ன தெரியுமா? நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன அரசியல் தெரியும், உனக்கு என்ன சர்வே தெரியும் அப்படின்றது தான் முதல்ல என் மேலே வைக்கிற கிரிட்டிசிசமே. பட் அதை நான் ஒரு அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சின்ன பையனால் ஒன்று முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது அதை முடிச்சு காட்டணுன்ற ஒரு வெறி நம்மளுக்குள்ள வரும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வந்துட்டோம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான எத்தனையோ பேர் தாவேக்கா ஒரு இடம் கூட ஜெயிக்காது அப்படின்னு சொன்னப்ப கூட ஒரு புது ஆளா இந்த களத்துக்குள்ள அறிமுகமாகி என்னுடைய டேட்டாஸ் மூலமா தாவேக்கா நிச்சயமா ஜெயிக்கும், ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூபா இருக்கட்டும், அதே மாதிரி நேஷனல் மீடியாஸ், நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க,
இந்த இடத்துக்குள்ள ரொம்ப தைரியமா கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே சொன்ன ஒரே ஆள் நான் தான். அதுல எனக்கு பெருமை கிடையாது, ஆனா மக்கள் மேல வச்ச நம்பிக்கையை வச்சு நான் சொன்னேன். ஸோ அது நடந்துச்சு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து வரும். ஏஜ் ஃபேக்டர் தான். ஸோ அதனால ஒரு விஷயத்துல நம்ம மேல குறை சொல்லணும் அப்படின்னா எந்த கார்டை வேணா யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ஏஜ் கார்டு அப்படின்றது பர்சனலா நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு விஷயம். ஓகே, ஓபிசி கன்சால்டேஷன் தொடர்ந்து நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இது பெரிய பிரச்சனையா வரப்போகுது தாவேகாவுக்கு. என்னன்னா, ஒரு கட்சியினுடைய எலக்டோரல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பொது தளத்துல பார்க்கும்போது ஓகே, எல்லா மக்களும் ஓட்டு போட்டிருக்காங்க, எல்லாருமே வந்து இந்த கட்சியை விரும்பியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு ஓட் ஷேருக்குள்ள பல்வேறு விதமான கேஸ்ட் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும். அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னும் தாவேகாவுக்கு எந்த மாதிரியான பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்றது எங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. அது எந்த மாதிரி போயிருக்கு அப்படின்றதும் புரியுது. ஆனா ஓப்பனா வந்து அதை என்னால இங்க சொல்ல முடியாது. பிகாஸ் நிறைய கான்ட்ரவர்சிஸ் அதுக்குள்ள வரும். அதே மாதிரி ஓபிசி கன்சால்டேஷன், ஷெட்யூல் காஸ்டுக்கு எதிரான போலரைசேஷன் அப்படின்றது தமிழ்நாட்டில் முதல் முறையா வர்ற விஷயம் இல்லை. காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டப்போ வந்துச்சு, எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றப்போ வந்தது. அதே மாதிரி 2011 வந்துச்சு ஓபிசி கன்சால்டேஷன். அதன் பிறகு 2031 வரப்போகுது, 2029 வரப்போகுது. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கும் சரி, அதே மாதிரி சட்டமன்ற இடைத்தேர்தல்களோட இந்த சர்வேஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு அது தெரியுது. தாவேகாவுக்கு ஷெட்யூல் காஸ்டினுடைய ஒட்டுமொத்த ஆதரவு பெரிய அளவுக்கு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. அதே சமயம் எதிர்ப்பு வாக்குகளும் இருக்கு. தலைவர் ஜெயிச்சிட்டாரு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஈஸி, அடுத்தடுத்த எலெக்ஷன் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும், ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும், ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். இந்த தேர்தல் 2026 பொறுத்த வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னு அந்த போலரைசேஷன் கிரியேட் ஆகி வந்துருச்சு. ஆனா அடுத்த தேர்தல் அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கே அது நடந்துச்சு. முதல் தேர்தலில் எடுத்த ஓட்டை விட அடுத்த தேர்தல், அதுக்கு அடுத்த தேர்தல்னு அவரோட ஓட்டு அப்படியே குறைஞ்சிட்டே வந்துச்சு. கூட்டணியோட நீங்க பாக்காதீங்க, அதிமுகவினுடைய இண்டிவிஜுவல் ஓட் ஷேர் எடுத்து அந்த எலெக்ஷன் பாருங்க, 77, அதுக்கப்புறம்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே 1% 2% அப்படின்னு குறைஞ்சிட்டே வந்திருக்கும். மூணாவது தேர்தலில் மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகாம இருந்திருந்தா தோத்துருப்பாரு. அதுதான் உண்மை. ஆந்திர பிரதேசே எடுத்துக்கோங்க, என்டிஆர் தோக்கலையா? தொடர்ந்து சிஎம்மாவா இருந்தார் இல்ல. சி அவரை வந்து கடவுளாவே பார்த்தாங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும், கடவுளையே தோக்கடிச்ச மாதிரி அவரை தோக்கடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்க காமராஜர் அவர்களே தோக்கடிச்ச மாநிலம் தான் இது. அதனால எதையுமே டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க கூடாது. காமராஜர் இருந்தப்போ பெரிய அரசியல் எதிரிகளே இல்லைன்னு சொன்னாங்க அவருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் கிடையாது அப்போ. இருந்தாலும் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அண்ணா வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு தோக்கடிச்சிட்டாரு. ஓபிசி போலரைசேஷன் கொண்டு வந்தார் அண்ணா. திமுகவினுடைய முதல் தேர்தலில் திமுகவை ஆதரிச்சு வாக்களிச்சது ஓபிசி கம்யூனிட்டி தான். ஷெட்யூல் கேஸ்ட் வரல, அவங்க காங்கிரஸ் கூட தான் இருந்தாங்க. மைனாரிட்டிஸ் வரல, காங்கிரஸ் கூட தான் இருந்தாங்க. அப்போ அண்ணா கூட வந்தது யாரு? திமுக கூட நின்னது யாரு? ஓபிசிஸ். அந்த ஓபிசியை பிரிச்சு எடுத்துட்டு வெளில வந்துதான் அதிமுகன்ற கட்சியை உருவாக்கி எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் 2011 வந்துச்சு. ஓபிசி வாக்குகள் பெரிய அளவுக்கு நிறைய மாவட்டங்களை தாவேகாவுக்கு கிடைச்சாலும் ஸ்டேட் வைடு அதனுடைய பர்சன்டேஜ் கம்மியா இருந்ததுனாலதான் தாவேகாவால மெஜாரிட்டியை ரீச் பண்ண முடியல. இருந்தாலும் இப்ப நீங்க சென்னை எடுத்துக்கோங்க, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருநெல்வேலி, சிவகங்கை, இங்கெல்லாம் ஓபிசி தாவேகா பக்கம் ஃபுல்லா வந்துட்டாங்க. ஆனா விழுப்புரம், கடலூர் இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. ஷெட்யூல் கேஸ்டும் ஃபுல்லா வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க கேடிசிசில வந்திருக்காங்க, சில இடங்கள்ல வரல. ஸோ அன்இவன் புரியுது இல்ல. அதனால இதை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுக்கக்கூடாது அப்படின்றத நான் ஒரு மெசேஜா சொல்றேன். ஏன்னா தாவேகா அப்படின்ற இந்த கட்சி பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. முதல் முறையா வரலாற்றிலேயே இந்த இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த தேர்தல்கள்ல முதல் முறையா திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் ஒரே வரிசையில உட்கார்றாங்க. அது எவ்வளவு பெரிய மாற்றம். ஊழல் கரைபடிந்த அந்த இரண்டு கட்சிகளை ஒழித்து கட்டினதுல வந்து தாவேகாவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி தொடர்ந்து நிக்கணும் அப்படின்றதுதான் எங்களை மாதிரியான ஆட்களினுடைய ஒரே எண்ணமா இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை டேக்கன் ஃபார் கிராண்டடாவோ அல்லது சில பேரினுடைய தவறான வழிகாட்டுதலை பின்பற்றியோ எடுத்துக்க கூடாது. விஜய் அவர்கள் ஒவ்வொரு எலெக்ஷனையும் சீரியஸா அணுகணும். இன்னொன்னு, எலக்டோரல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லா விஷயத்தையுமே அரசியல் சார்ந்துதான் நம்ம அணுகணும். எங்கேயுமே வந்து எப்படி வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரிய தோல்வி வந்துடும். ஸ்டாலின் அவர்களினுடைய இந்த வீழ்ச்சிக்கு காரணமே அதுதான். ஸோ
ஓபிசி கன்சால்டேஷன் பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த தடுக்கிறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. அது எப்படி தவேக்கா அணுக போகுது, என்ன ஃபார்மேட்ல அவங்க வச்சிருக்காங்கன்ட்டு. அவங்க சீரியஸா இருந்தா இந்நேரம் அதுக்கான ப்ராசஸ்க்குள்ள போயிருக்கணும். பட் இன்னும் போவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்படிதான் இந்த களம் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசுவோம். அடுத்தடுத்த சர்வேஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.